இலங்கையில தற்பொழுது நடந்திருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் டிசாஸ்டர்ல இதுவரைக்கும் 2 விஷயம் ஃபெயிலியர் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. முதலாவது இன்ஃபர்மேஷன், அதாவது பிரிவென்ஷன் இன்ஃபர்மேஷன் தந்தது, தடுக்கிறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் சரியா தரப்படல, அதுக்குரிய முன்னெச்சரிக்கை சரியா அறிவிக்கப்படல. அறிவித்திருந்தால் இன்னும் சில பாதிப்புகள் இருந்து மக்கள் மீண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, ஒரு எமர்ஜென்சி, ஒரு டிசாஸ்டர் இருந்தால் ஒவ்வொரு நபரும் இன்னொருத்தர உதவியை நாடும். இப்ப இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல ஃப்ளோட்ல பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு வாய்ஸ் மூலம் கதைச்சி நாடையில, ஏன்னா அந்த சரௌண்டிங்கே ஃபுல்லா பிரச்சனையில தான் இருக்கு. ஸோ கோல் மூலம் இன்னொருவருக்கு தொடர்பு கொண்டுதான் இந்த இதுல ஹெல்ப் கேட்க முடியும். அதாவது கால் ஃபார் ஹெல்ப்பை நீங்க நசுக்கிட்டீங்க. இந்த 2 நாள் எந்த ஒரு வலையமைப்பும் வேலை செய்யல. எங்கட சிச்சுவேஷனை நாங்கள் எங்கட உறவினர்களுக்கோ இல்லாட்டி எங்கட அதிகாரிகளுக்கோ இல்லாட்டி எங்கட வைத்தியத்துறை சார்ந்த ஆட்களுக்கோ இல்லாட்டி எங்கட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்திலேயோ இல்லாட்டி எங்கட உணவு சம்பந்தமான விஷயங்களையோ நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க கழுத்துல இருக்கிற மாதிரி எங்களோட நெட்வொர்க்கை நீங்க கட் பண்ணிக்கிறீங்க. இதுக்குரிய சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்தே ஆக வேண்டும். இது ஏன் இது நடந்தது? இதன் மூலம் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு நபரும், இலங்கையில 2 கோடி பேர்ல 2 கோடி பேரும் அனுபவிச்சுக்கிறோம். இதுல இருந்து நாங்க எப்படி மீளணும், இதுக்கு பிறகும் இனிமேல் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம்ன்றதை அரசு கன்சிடர் பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுத்து, இந்த நெட்வொர்க் சிஸ்டம் எரரானதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அறிஞ்சு அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இதை சம்பந்தமான தெளிவை இன்னொரு 2 சிலங்களுக்கு பிறகு, இந்த டிசாஸ்டர் எல்லாம் முடிந்துட்ட பிறகு கட்டாயம் அரசின் கடமை இதை தெளிவுபடுத்தும். தேங்க்யூ.